வணக்கம். ஒளியின் வழியில். தான் தோன்றி மலை கரூருக்கு தெற்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பேரை கேட்டதுமே மலை எப்படி தோன்றியிருக்கும் என்று புரிந்திருக்கும். ஆமாம், ஒருமுறை விஷ்ணு பகவானும் தாயாரும் தனிமையில் இருக்க ஆதிசேஷன் வெளியே காவலாக இருந்தார். அப்பொழுது பகவானை சேவிக்க வாயு பகவான் அங்கே வர ஆதிசேஷன் அனுமதி மறுக்க கோபமுற்ற வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் வாக்குவாதம் முற்றியது. அப்பொழுது அங்கே வந்த பகவான் சமாதானம் செய்ய முயன்றும் முடியாமல் இருவருக்கும் போட்டி வைத்தார். ஆதிசேஷன் திருப்பதி வேங்கடமலையை தன் உடலால் அசையாமல் பிடிக்க வாயு பகவான் அவர் பலத்தால் அதனை அசைக்க வேண்டும். அந்த முயற்சியில் மலை சிறிது ஆங்காங்கே துண்டுகளாக சிதறி விழ அப்படி விழுந்த குன்றுதான் தான் தோன்றி மலை. மலை தோன்றிய பிறகு வேங்கடவன் அங்கே வருவதற்கும் ஒரு கதை உண்டு. டங்கனாச்சாரி என்னும் சிற்பி. அவர் ஒரு சிவபக்தர். அவரது மனைவி சுந்தராம்பாள் குழந்தை பேறு இல்லாமல் வருந்தினர். அப்பொழுது ஒரு நாள் வெளியில் ஹரிபஜனை கண்ட சுந்தராம்பாள் அதில் 5 வயது பிள்ளைக்கு நாமமிட்டு மாலை சாற்றி அழைத்து செல்ல காரணம் கேட்க, திருப்பதிக்கு வேண்டி குழந்தை பேறு பெற்றதால் 5 வயதானதும் வேண்டுதலை நிறைவேற்ற செல்வதாக கூறினர். உடனே இவரும் மனதார குழந்தை வரம் வேண்டி பிரார்த்தித்து வரமும் கிடைத்தது. அப்பிள்ளைக்கு குண்டலாச்சாரி என பெயரிட்டனர். 5 வயது ஆனதும் தன் வேண்டுதலை பற்றி கணவனிடம் கூற, அவர் நான் சிவனை விடுத்து திருப்பதி வருவதா ஆகாது என்று கூறிவிட்டார். கலங்கி நின்ற அன்னையிடம் பிள்ளை விவரம் கேட்டு, கலங்காதே அம்மா, உனக்காக நான் அந்த பெருமாளை நம்ம ஊர் மலைக்கு வரவழைக்கிறேன் என்றான். இரவு அனைவரும் உறங்கியதும் அப்பாவின் சிற்ப வேலைக்கான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மலையில் பெருமாளுக்கு சிலை செய்ய சென்றான் சிறுவன். அங்கே பிள்ளையை பார்த்த ரிஷி ஒருவர் சிறுவனிடம் விவரம் கேட்டு அவனது நம்பிக்கையை கண்டு வியந்து, உன் ஒருவனால் அது முடியாது, நீ இன்று போய் நாளை வா, என்னிடம் உள்ள வேலையாட்களுடன் நானும் வருகிறேன் என்று புன்னகையுடன் கூறினாராம். சரி என்று பிள்ளை சென்று விட்டான். அதிகாலை மலைப்பக்கம் சென்ற டங்கனாச்சாரி அங்கு கோயில் இருப்பதைக் கண்டு கோபமுற்று இதனை கட்டியவனை பழிவாங்க கையில் வாளுடன் காத்திருந்தார். அப்பொழுது சிறுவன் ஆயுதங்களுடன் அங்கு வர, இருட்டில் யாரென்று அறியாமல் தன் வாளால் சிறுவன் தலையை சீவிவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டார். மறுநாள் காலை மக்கள் தலை துண்டித்து கிடந்த சிறுவனை தூக்கி கொண்டு வந்தனர். பெற்றோர் கதறினர். அச்சமயம் அங்கே வந்த ரிஷி ஒருவர் டங்கனாச்சாரியிடம் துளசி இலைகளை கொண்டு வா, நான் பிள்ளையை உயிர்ப்பிக்கிறேன் என்றார். நம்பிக்கையில்லாமல் அதை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த ரிஷி தலையும் உடலையும் சேர்த்து துளசி சாறு பிழிந்துவிட அவன் உயிர் பெற்று எழுந்தான். அனைவரும் வியந்து மகிழ்ந்தனர். மேலும் ரிஷியுடன் மலையை நோக்கி சென்றனர். மலை ஏறியதும் ரிஷி மறைந்து விட்டார். ஆனால் மலை குகையில் நடுவே வேங்கடவன் திருக்காட்சி கண்டு மெய்சிலிர்த்தனர். அசரீரியாக குண்டலாச்சாரியாரின் பக்திக்காகவும் நம்பிக்கைக்காகவுமே இங்கே பிரசன்னமாகி இருக்கிறேன். பிரார்த்தனைகளை நீங்கள் இங்கே செலுத்தினாலும் மகிழ்வுடன் ஏற்கிறேன் என்று சொல்லி மறைந்தார். 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இக்கோயில் பாறைகளால் ஆன குகை கோவிலாகும். ஸ்வயம் வியக்க வெங்கடகிரி என்றும் போற்றப்படுகிறது. மகாலட்சுமி மார்பில் உறைவதால் அன்னைக்கு இங்கே தனி சன்னதி இல்லை. மூலவர் சுயம்பு மூர்த்தி. அவரை பக்த பிரதீனம் என்றழைக்கிறார்கள். ஒருமுறை செருப்பு தைக்கும் தொழிலாளி கனவில் வந்து பாதணி அளவு கொடுத்து செய்ய சொல்லி கேட்டதால் இங்கே பலர் பாதணிகளை காணிக்கையாக வழங்கும் வித்தியாசமான சடங்கும் உள்ளது. இக்கோவிலின் அருகில் பாதாள நரசிம்மர் கோவில் உள்ளது. லக்ஷ்மி நரசிம்மர் பாறையில் சுயம்புவாக காட்சியளிக்கிறார். இந்த கோவில் முன்பு ஜல நரசிம்மர் ஆலயமும் உள்ளது. மேலும் நின்ற கோலத்தில் திருப்பதி வேங்கடவனையும், உட்கார்ந்த கோலத்தில் நாமக்கல் நரசிம்மரையும், படுத்த கோலத்தில்
ஸ்ரீரங்க பெருமாளையும் ஒரே நாளில் தரிசிக்கலாம். வேங்கடவன் திருவடிகளை வணங்கி அருள் பெறுவோம். நன்றி.